Welcome to Sahitya Academy Webline Literature Series. Today program is in Tamil. The program is Through My Window. அனைவருக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி எனது பார்வையில். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் பேராசிரியர் வி அரசு. இந்த நிகழ்ச்சியில் இவர் சிறந்த தமிழ் கவிஞரான தமிழ் ஒளி அவருடைய வாழ்க்கை மற்றும் இலக்கிய பணிகளை குறித்து உரையாடுவார். பேராசிரியர் வி அரசு பற்றிய சிறு குறிப்பு. சாகித்ய அகாடமியின் தமிழ் ஆலோசனை குழு உறுப்பினரான பேராசிரியர் வி அரசு ஐயா அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் இலக்கிய துறையின் தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். கல்வி பின்புலம், ஆராய்ச்சி நெறிமுறைகள், நவீன புனைவுகள், ஐலக தமிழ் இலக்கியங்கள், தனித்த ஆளுமைகளின் ஆக்கங்கள், ஊடகங்கள் என பல நிலைகளில் இவரது பங்களிப்பு அமைகிறது. வஉசி நூல் திரட்டு, சிறு பத்திரிகை அரசியல், புதுமை பித்தன் கதைகள், சங்க நூல்களின் காலம், 20ஆம் நூற்றாண்டு தமிழ் சிறுகதைகள், விந்தன் உலகம் என 50ற்கு மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள இவர் மயிலை சீனி வெங்கடசாமி நூல்களை 20 தொகுதிகளாக வெளியிட்டுள்ளார். மேலும் இவர் எழுதிய மயிலை சீனி வெங்கடசாமி நூல் சாகித்ய அகாடமியின் இந்திய இலக்கிய சிற்பிகளின் வரிசையில் வெளிவந்துள்ளது. இவருடைய இலக்கிய பணிக்கு திருச்சி மருத்துவர் அமைப்பின் சிறந்த ஆய்வாளர் விருது, ஆனந்த விகடன் பரிசு, நூல் சேகரிப்புக்காக பெரியார் படிப்பு வட்டத்தின் விருது என பல விருதுகள் கிடைத்துள்ளன. இப்போது பேராசிரியர் வி அரசு ஐயா அவர்கள் சிறந்த தமிழ் கவிஞரான தமிழ் ஒளி அவர்களை குறித்து உரையாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அரசு ஐயா உரையாடுமாறு. நன்றி, வணக்கம். சாகித்ய அகாதமியின் இந்த என் பார்வையில் அல்லது என் ஜன்னல் வழியே என்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சாகித்ய அகாதமியில் ஆலோசனை குழு உறுப்பினராக கடந்த 2-3 ஆண்டுகளாக செயல்படுவது ஒரு புதிய அனுபவம். இந்த புதிய அனுபவத்திற்கு வித்திட்ட பேராசிரியர் தமிழவன் அவர்களையும் கவிஞர் மற்றும் பேராசிரியர் சிற்பி அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன். அரசு சார்ந்த இந்த நிறுவனங்களில் செயல்படக்கூடிய அனுபவம் என்பது பல்வேறு வகையில் புதிய புதிய உலகம் பற்றிய புரிதலுக்கு வழிவகுக்கிறது. அதற்கு வழிகண்டவர்கள் நான் மேற்கூறிய இருவரும் முக்கியமானவர்கள். அதே போல சாகித்ய அகாடமியின் நிர்வாகம், அதனுடைய செயலாளர், அதன் நம்முடைய வட்டார பகுதியை சார்ந்த நிர்வாக அலுவலர்கள், குறிப்பாக சந்திரசேகர் போன்றவர்கள் இந்த நிறுவனம் சிறப்பாக செயல்பட பல வகையிலும் உதவி வருகிறார்கள். அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த என் பார்வையில் அல்லது எனது ஜன்னல் வழியே தமிழொலியை உங்களுக்கு ஒரு 30 மணித்துளிகளில் அறிமுகப்படுத்துகிற இந்த வாய்ப்பை பெரும் வாய்ப்பாக நான் கருதுகிறேன். இந்த குறைந்த நேரத்திற்குள் அவரை குறித்த 2 புள்ளிகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு புள்ளி, அவருடைய வாழ்க்கை என்பது எப்படியான முறைமையில் அமைந்து வாழ்ந்து மறைந்தார் என்பது பற்றியான
ஒரு புள்ளி. இரண்டாவது, தமிழ்நாட்டினுடைய இந்த தமிழ் கவிதை வரலாற்றில் ஒரு முப்பெரும் கவிஞர் என்ற ஒரு சொல்லாட்சி நடைமுறையில் உள்ளது. அதில் முப்பெரும் கவிஞர்களாக பேசப்படுபவர்கள் பற்றிய அந்த சொல்லாட்சிக்குள்ளே தமிழொலி என்கிற ஒரு கவிஞருக்கு கொடுக்க வேண்டிய இடம் என்னவாக இருக்க வேண்டும் என்பது பற்றி இந்த 2 புள்ளிகளையும் இந்த குறுகிய நேரத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழொலி என்று சொல்லக்கூடிய விஜயரங்கம் என்ற புனைப்பெயரை கொண்ட, பட்டுராசு என்று செல்லப்பெயரை கொண்ட தமிழொலி என்ற இந்த கவிஞர் 1924வது வருடம் செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள் பிறந்தவர். இந்த மாதம் செப்டம்பர் தமிழொலியினுடைய ஒரு பிறந்த மாதம். எனவே தமிழொலி பிறந்த இந்த செப்டம்பர் மாதத்தில் அவரை நினைவுபடுத்துவது ஏதோ ஒரு வகையில் சிறப்பாக அமையும் என்றே நான் கருதுகிறேன். அவர் 1924 பிறந்து 1965 மறைந்தவர். 1924 1965 இடைப்பட்ட காலங்கள் என்பவை ஏறக்குறைய 41 வருடங்கள். இந்த தமிழ் சூழலில் மிக முக்கியமான ஆளுமைகள் என்று சொல்லக்கூடிய பாரதி 39 வருடங்களே வாழ்ந்தார். புதுமைப்பித்தன் 42 வருடங்களே வாழ்ந்தார். இந்த மரபில் 41 வருடங்கள் மட்டும் வாழ்ந்த தமிழொலி ஏதோ ஒரு வகையில் அந்த பெரும் ஆளுமைகளோடு நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருப்பதாக எனக்கு புலப்படுகிறது. ஏன் இந்த மனிதர்கள், வழக்கமாக மனிதர்களுடைய இன்றைய சூழல் என்பது ஒரு 8 சகாப்தங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு 80 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு பொதுவான வாழ்க்கை முறை இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இந்த மனிதர்கள் எல்லோரும் அதில் பாதி தசாப்தங்கள் மட்டுமே, 40 வருடங்கள் மட்டுமே வாழ்ந்து மடிந்திருக்கிற சோகம் எப்படி நிகழ்கிறது? இந்த பெரும் கலைஞர்களின், ஆளுமைகளின் இந்த நிறைவடையாத அரைகுறையான இந்த வாழ்க்கைக்கும் அவர்களுடைய வாழ்முறைகளுக்கும் அவர்கள் வாழ்ந்த சமூகம் அவர்களை எப்படியெல்லாம் பார்த்தது, அவர்களோடு எப்படி உறவு கொண்டது, தமிழ் சமூகம் இப்படியான கலைஞர்களை ஏன் இவ்வளவு இளம் வயதிலேயே இழக்க நேரிட்டது என்பதெல்லாம் நாம் தீவிரமாக சிந்திக்க வேண்டிய ஒரு செயல் என்றே நான் கருதுகிறேன். இந்த 3 ஆளுமைகளும், பாரதியாக இருக்கட்டும், புதுமைப்பித்தனாக இருக்கட்டும், தமிழொலியாக இருக்கட்டும், 3 பேரும் கொடுமையான அடிப்படை தேவைகளுக்காகவே போராடி வறுமையில் வாடி தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்ட பெரும் ஆளுமைகள் என்பதை இந்த நேரத்தில் நாம் மிகுந்த வருத்தத்தோடும் கோபத்தோடும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழொலி பாரதிதாசன் பிறந்த புதுச்சேரி மண்ணில் பிறந்தவர். அதுவும் ஒடுக்கப்பட்ட, கடுமையான சாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த சாதி பிரிவில் தோன்றியவர். வறுமை, சாதி ஒடுக்குமுறை இவற்றின் ஊடாக அந்த புதுச்சேரி மாநிலம் என்பது ஒரு பிரெஞ்சு இந்திய மாநிலம் என்பதனால் ஓரளவுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி அளவுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற இளைஞனாக அவர் இருந்தார். அந்த படிப்பு முடித்த பிறகு அவர் 1924 பிறந்து 1940களின் தொடக்கத்தில் 41, 42 வாக்கில் பாரதிதாசனையும் அவருடைய மகனையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்று தொடர்ச்சியாக பாரதிதாசனோடு ஒரு நெருக்கமான உறவு கொண்டு வாழ்ந்த கவிஞராக அவர் இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாரதிதாசனுடைய தாக்கம் என்பது தமிழொலிக்கு மிக மிக நேர்த்தியாகவும் வளமையாகவும் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாரதிதாசனுடைய
அறிவுரையின் பேரில் அவர் தஞ்சாவூரில் உள்ள கரந்தை தமிழ் கல்லூரியில் அன்றைய காலத்து வித்வான் புலவர் படிப்பிற்காக அவர் செல்கிறார். ஆனால் அவர் அந்த படிப்பில் அவர் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அந்த ஓராண்டு அந்த படிப்பில் அவர் தொடர்ந்த பிறகு அவர் அந்த படிப்பில் இருந்து அங்கிருந்த சூழலும் அதற்கான தன்மைகளும் அவரை தொடர்ந்து அந்த புலவர் படிப்பை தொடர் செய்ய விடாத மனநிலைமை அவருக்கு உருவாகியது. எனவே அவர் அவருடைய நண்பர் தஞ்சையின் மிக முக்கியமான புலமையாளர்களில் ஒருவரான பாவலர் பாலசுந்தரம் என்ற அவருடைய வீட்டில் தன்னுடைய பெட்டி படுக்கைகளை வைத்துவிட்டு கிளம்பி வந்தவர்தான். அதோடு அவர் திரும்பி அந்த தஞ்சை ஊருக்கே போகவில்லை என்று பாவலர் ஐயா அவர்கள் சொல்கிறார். இப்படி அந்த உருவாகி வந்த ஒரு வேகமான இளைஞன் அந்த காலத்திலேயே பெரியாரால் உருவாக்கப்பட்ட திராவிடர் கழகத்தில் ஈடுபாடு உள்ள இளைஞனாகவே அவர் உருவாகி வளர்ந்து வந்தார். அந்த திராவிடர் கழக ஈடுபாடு என்பதுதான் அவரை பாரதிதாசனிடம் கொண்டு சேர்த்தது. பாரதிதாசன் இவருடைய கவி வன்மையை அந்த இளம் வயதிலேயே 21, 22 வயதிலேயே கண்டறிந்து, நீ வளமாக கவிஞனாக வளரக்கூடிய தகுதி பெற்றவர் என்ற அந்த 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 பாராட்டை, அந்த ஊக்குவிப்பை அவருக்கு செய்திருக்கிறார். அது ஒரு மிக முக்கியமான மரபாக தமிழொலிக்கு கிடைத்தது. பிறகு இந்த 1924 இருந்து இந்த ஏறக்குறைய 44 என்ற இந்த 20 ஆண்டுகளில் அவருடைய வளர்ச்சி என்பதும் அவருடைய தன்மை என்பதும் தமிழ்நாட்டில் அன்றைக்கு மிகுந்த செல்வாக்குடைய இயக்கமாக உருவாகி வந்த சுயமரியாதை இயக்கத்திலும் அதனுடைய வளர்ச்சியாக உருவாக்கப்பட்ட திராவிடர் கழகத்திலும் இந்த அமைப்புகளில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த செல்வாக்குடைய கவிஞராக இருந்த பாரதிதாசன் என்ற ஆளுமையோடும் அவருடைய அந்த கால வாழ்க்கை என்பது நடைபோட்டது. இது ஒரு செழுமையான அவருடைய இளம் வயது என்றே நான் கருதுகிறேன். பிறகு அவர் புதுச்சேரிக்கும் சென்னைக்குமாக வந்து போகின்ற வாழ்க்கை முறையில் 1946 வாக்கில் சென்னை நகரத்திற்கே அவர் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு வருகிறது. அதற்கான காரணங்கள் என்பவை குறிப்பாக அவர் பல்வேறு பத்திரிகைகளிலும் தன்னுடைய படைப்புகளை வெளியிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் சென்னை நகரத்திற்கு வருகிறார். அப்பொழுது அந்த காலத்தில் குறிப்பாக தென்னிந்திய பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த அன்றைக்கு சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதியில் இடதுசாரி இயக்கங்கள் மிகுந்த செல்வாக்கோடு வளர்ந்த காலம் என்பதாகும். இவருடைய தோழர் ஒருவருடைய ஊக்குவிப்பினால், அவருடைய தொடர்பினால், ஊவண்ணா கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய அந்த தோழருடைய தொடர்பினால் அவர் மாப்போ சிவஞானம் நடத்திய தமிழரசு பத்திரிகையில் பணியாற்றி கொண்டிருந்தவர். இவரும் தமிழரசு பத்திரிகையில் பல கவிதைகளை எழுதுவது என்ற தொடர்பின் மூலமாக உருவான அவர் பின்னர் இருவரும் இடதுசாரி அமைப்புகளில் ஈடுபாடு உடையவர்களாக தங்களை உருவாக்கி கொள்கிறார். எனவே தமிழொலியினுடைய இரண்டாவது காலகட்டம் என்பது, அதாவது 1946 ஒரு 54-55 வரையான அந்த 10 ஆண்டுகள் என்பது முற்றுமுழுதாக அவர் ஒரு இடதுசாரி மனநிலைமை சிந்தனை உடைய மிக முக்கியமான கவிஞராக உருவாகிறார். அந்த அமைப்பு சார்ந்து செயல்படுகிறார். 1948 அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது தடை செய்யப்பட்ட பொழுது மிகப்பெரிய தெலுங்கானா போராட்டம் நடந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் இவரும் இவருடைய நண்பராகிய கவிஞர் குயிலன் ஆகியோரும் இணைந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கான முன்னணி என்ற ஒரு பத்திரிகையை ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் இவர்கள் நடத்துகிறார்கள். அந்த பத்திரிகை என்பது ஒரு வெளியில் தெரியாமல், அதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டி என்று சொல்வார்களே, அந்த வகையில் தடை செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகையாக அந்த பத்திரிகையை அந்த காலத்தில் இவர் நடத்தியிருக்கிறார். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து நடத்திய அந்த பத்திரிகையை, அதில் வந்த வெளியீடுகள் அது சார்ந்தவை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. அந்த காலத்திலே இவரை தனியாக ஜனயுகம் என்ற ஒரு பத்திரிகையை ஒரு இதழ் கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலத்தில் இவருடைய நண்பர்களுக்கு இவர்களுக்கு ஏற்பட்ட தோழர்களுடைய தொடர்புகளின் வழியாக
இவர் எழுதிய சிறிய காவியங்களான வீராயி, நிலை பெற்ற சிலை, ஒரு கவிஞனின் காதல் ஆகிய இந்த தொடக்க கால அந்த இவருடைய காவியங்கள் 1947 அச்சு வடிவம் பெற்று வெளியே வருகிறது. பிறகு தொடர்ச்சியாக இவர் அந்த அமைப்பில் செயல்பட்டு கொண்டிருந்த இந்த மரபு என்பது 54 என்பதற்கு பிறகு முற்றுமுழுதாக வேறு வடிவம் பெறுகிறது. இந்த 1945, 55, 50, 60 என்ற அந்த ஒரு 10-15 ஆண்டுகள் தமிழ்ச்சூழலில் உருவான எழுத்தாளர்கள் எல்லாம் பெரும்பகுதியாக இடதுசாரி கருத்து மரபு சார்ந்தவர்களாகவே இருந்த வரலாற்றை நான் பார்க்கிறோம். அது திரிவிகாவின் மரபு சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது திமுக கழக அமைப்பு சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது திராவிட கழக அமைப்பு சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரு வகையில் இந்த இடதுசாரி மனநிலைமை சார்ந்த, கட்சி சார்ந்த விஷயங்களை பேசியவர்களாக அந்த காலத்தில் இருந்திருக்கிறார். தமிழ் எழுத்தாளர்களான கி. ராஜநாராயணன், சுந்தர ராமசாமி, அதை போல அழகிரிசாமி, இப்படி பல பேர் அன்றைக்கு இந்த இடதுசாரி கருத்துக்களை சார்ந்து செயல்பட்டவர். இதில் விந்தன் மிக குறிப்பிடத்தக்க ஒரு மனிதர். அவர் நடத்திய மனிதன் என்ற ஒரு பத்திரிகை கார்கியினுடைய மனிதனை குறியீடாக வைத்து நடத்தப்பட்ட பத்திரிகை என்பது அவர் எழுதுகிறார். விந்தனோடு மிக நெருக்கமான தொடர்பு கொண்டு வாழ்ந்தவர் நமது கவிஞர் தமிழர். விந்தனுடைய அந்த மனிதன் பத்திரிகையில் இவர் ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம், மிக தீவிரமான ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம், புதுமைப்பித்தனுடைய கவிதைகள் பற்றி தோமுசி ரகுநாதன் எழுதிய ஒரு கட்டுரைக்கு ஒரு புலமைத்துவமான ஒரு மறுப்பு கட்டுரையை அந்த பத்திரிகையில் அவர் எழுதியிருப்பதை எல்லாம் பார்க்க முடிகிறது. அதே போல அன்றைக்கு விஜயபாஸ்கர் நடத்திய சரஸ்வதி பத்திரிகையிலும் இவர் மிக முக்கியமான பல படைப்புகளை செய்திருக்கிறார். இந்த காலத்தில் இந்த 45 தொடக்கம் 60 வரையிலான இந்த 15 ஆண்டுகளில் தமிழ்ச்சூழல் என்பது ஒரு நவீன சோவியத் மற்றும் சீனாவில் நடந்த பல்வேறு விதமான மாற்றங்களை உள்வாங்கிய, அதன் செல்வாக்குக்கு உட்பட்ட படைப்பாளிகளை கொண்ட தமிழ் சமூகமாக அது இருந்தது. அதில் மிக மிக முதன்மையான முக்கியமான முதன்மை கவிஞராக தமிழொலி இருக்கிறார். அது ஒரு மிக வியப்புக்குரிய ஆச்சரியமான விஷயம் என்றே நாம் சொல்ல முடியும். பிறகு 54க்கு பிறகு 65 அவர் இறக்கிற காலம் வரை அவர் ஒரு விடுதலை கவிஞராக, சுதந்திரமான வாழ்க்கை முறையை மேற்கொண்டவராக, பல்வேறு வாழ்க்கை சிக்கல்களில் தன்னை மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளியேறி சுதந்திரமாக வாழ முடியாத ஒரு உழந்து சுழன்று வாழ்ந்த வாழ்க்கைதான் அவருக்கு சாத்தியப்பட்டது. அந்த வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வாழ்க்கையாக இல்லை. இருந்தாலும் அந்த காலங்களில் எல்லாம் அவர் தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருந்தார். இப்படி தன்னுடைய 40 வயது முடிந்த காலங்களில் 1965 மறைந்த இந்த தமிழொலியின் ஒரு முதல் 20 ஆண்டுகள் என்ற சகாப்தம் ஒரு இளமை பண்பு வாய்ந்த ஒரு சுயமரியாதை இயக்க திராவிடர் கழக பெண்பலம் சார்ந்ததாகவும், அடுத்த 10 ஆண்டுகள் இடதுசாரி இயக்கம், அது சார்ந்த செயல்பாடுகள், உலக அளவில் உருவான இடதுசாரி இயக்கம், இந்தியாவில் உருவான முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய தமிழ்நாட்டு செயலாளர், அந்த 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 விஷயங்களில் நாங்கள் தான் தேடி கண்டுபிடித்து பாவலர் பாலசுந்தரம் அவர்களுக்கு தமிழொலி எழுதிய ஒரு மிகப்பெரிய நீண்ட கடிதத்தில் தான் இந்த அமைப்பினுடைய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்ற அமைப்பினுடைய செயலாளராக செயல்படுவதை விரித்து எழுதி அவரையும் அந்த அமைப்பில் சேருமாறு அவர் சொல்லுகிறார். அந்த கடிதத்தை எதிர்பாராத விதமாக பாவலர் பாலசுந்தரம் ஐயா அவர்களுடைய மகன் பேராசிரியர் ப. மதிவாணன் அவர்கள் வீட்டில் நாங்கள் தேடிக்கொண்டிருந்த பொழுது அது கிடைத்தது. அதை மதிவாணன் என்னிடம் கொடுத்தார். அந்த கடிதத்தை நாங்கள் தமிழனுடைய கையெழுத்து வடிவத்திலேயே அச்சிட்டு அவருடைய அந்த கால வாழ்க்கையை பற்றியான ஒரு பதிவை செய்தோம். இதுதான் அந்த நூல். இப்படி அவர் ஒரு இந்திய அளவில் உருவான முற்போக்கு இயக்கங்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு கவிஞர் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பின்புலத்தில், இந்த பின்புலம் சார்ந்த விஷயத்தில் நான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் என்ற ஒரு அமைப்பு, ஒரு மிக முக்கியமான பல படைப்பாளிகளை அமைப்பு, ஒரு மிக முக்கியமான அரசியல் கருத்தோட்டத்தோடு செயல்படுகிற ஒரு அமைப்பு செயல்படுகிறது.
அந்த அமைப்பில் ஒரு முப்பெரும் கவிஞர்கள் என்ற ஒரு தொடரை அவர்கள் பயன்படுத்துகிறார். அந்த தொடரில் பாரதி, பாரதிதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற அந்த வரிசைப்படுத்துகிறார். இந்த வரிசைப்படுத்துதலில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்ற இடத்தில் கவிஞர் தமிழொலி அவர்கள் தான் இடம்பெற வேண்டும், ஏனோ கல்யாண சுந்தரம் அதில் இடம்பெற்று விட்டார் என்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் எனக்கு இருக்கிறது. அதனால் கல்யாண சுந்தரம் ஒரு திறமை இல்லாதவர், கவிஞர் இல்லாதவர், ஈடுபாடு இல்லாதவர் என்று பொருள் அல்ல. இதற்கான காரணம் என்பது பாரதி ஒரு இந்திய தேசிய விடுதலையையும் குறிப்பாக சோவியத்தில் நடந்த புரட்சியையும் முன்னெடுத்து பாடிய ஒரு தமிழ்ச்சூழலில் உருவான இந்திய தேசியம் என்று சொல்லக்கூடிய, இந்திய விடுதலை போராட்டம் என்று சொல்லக்கூடிய அதன் ஒரு குறியீடாக அமைகிறார். அதே போல பாரதிதாசன் இந்த தமிழ்ச்சூழலில் உருவான சுயமரியாதை இயக்கம், சீர்திருத்த இயக்கம் இவற்றின் ஒரு மிக மிக முக்கியமான குறியீடாகவும் சோவியத் புரட்சியை கொண்டாடி மகிழ்ந்து பாடல் எழுதியவராகவும் அவர் இருக்கிறார். இந்த மரபில் அவர் ஒரு இந்திய தேசியம் பற்றிய அடிப்படையில் இருக்கிறார். இவர் தமிழ் தேசியம், தமிழில் உருவான இயக்கம் சார்ந்த மரபில் இருக்கிறார். இந்த பின்புலத்தில் இந்திய அளவில் உருவான இடதுசாரி இயக்கம் அல்லது பொதுவுடைமை இயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் செயல்பட்ட மிக முக்கியமான கவிஞராக தமிழொலி இருக்கிறார். அந்த பின்புலத்தில் அவர் சோவியத் பற்றியும், சோவியத்தினுடைய வெற்றி பற்றியும், சீன புரட்சி பற்றியும், ஸ்டாலின் பற்றியும், லெனின் பற்றியும், மே தினம் பற்றியும், இப்படி உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கை பற்றியும் அவருடைய கவிதைகள், காவியங்கள், ஆய்வுகள், கட்டுரைகள் என்பவை மிக விரிவாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த கவிதைகள், அதில் இருக்கக்கூடிய பண்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த கவிஞன் பாரதி ஒரு எப்படியான ஒரு காவிய மரபை உருவாக்கினாரோ, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு என்ற ஒரு காவிய மரபை அவர் உருவாக்கினார். பாரதிதாசன் புரட்சி கவி, குடும்ப விளக்கு, இப்படியான ஒரு மிகப்பெரிய காவிய மரபை உருவாக்கினார். இந்த மரபில் தமிழொலியும் அவர் உருவாக்கிய வீராயி போன்ற காவியங்களும், அதை போல மாதவி காப்பியம் போன்ற காவியங்களும் மிக மிக முக்கியமான தமிழ் மரபில் உருவான காவிய மரபில் அது முதன்மை வகிக்கக்கூடிய காவியங்கள் என்று நான் கருதுகிறேன். எப்படி கவிதை மரபில் அவருக்கு ஒவ்வொரு கருத்தாக்கம் சார்ந்து பாரதிக்கான கருத்தாக்கம் போல, பாரதிதாஸ்கான கருத்தாக்கம் போல தமிழொலிக்கு என்ற ஒரு கருத்தாக்கம் இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அதை போலவே ஒரு உலகத்தில் நடந்த மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்று சொல்லக்கூடிய சோவியத் புரட்சியை பற்றி மிக விரிவாக பாடிய பாரதியும், அதைவிட மிகுந்த முறையில் பாடிய பாரதிதாசனும் அதை பற்றிய ஒரு ஈடுபாடு உள்ள ஆழ்ந்த தன்மையோடு அதை பற்றி பாடிய கவிஞனாகவும் தமிழ் இருக்கிறார். இந்த மரபுகள் எல்லாம் ஒரு தமிழ் சூழலில் உருவான ஒரு கவிதை வரலாறு அல்லது கவிதை தன்மை என்பது ஒரு இந்திய பொதுவெளி, தமிழக பொதுவெளி, இடதுசாரி கருத்து என்று சொல்லக்கூடிய உலகம் தழுவிய பொதுவெளி என்ற கருத்தாக்கங்களில் செயல்பட்டிருக்கிற இந்த மூன்று தன்மைகளுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியான தன்மையை, தமிழொலியிடம் இருக்கிற இந்த தன்மையை நீங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களிடம் பார்க்க முடியாது. அவர் ஒரு சினிமா துறைக்கென எழுதப்பட்ட ஒரு கவிதைகளை கொண்ட, அதில் முற்போக்கான கருத்துக்களை பலவற்றை சொல்லிய ஒரு கவிஞர் என்பதோடு சரி, அவர் சினிமா மரபில் உருவான ஒரு மிக முக்கியமான கவிஞர் என்பதற்கு இரண்டு கருத்தில்லை. ஆனால் இந்திய அரசியல், உலக அரசியல், அதே போல தமிழக அரசியல் என்ற இந்த அரசியல் இயக்கங்களின் வளர்ச்சியின் ஊடாக உருவான ஒரு மிக முக்கியமான கவிஞர் என்று நீங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களே சொல்ல முடியாது. அவர் இது காவியங்கள் எழுதுவதோ, மிக நிறைய மரபு ரீதியான கவிதைகளை எழுதியதோ இல்லை. அவருடைய பாடல்கள் எல்லாம் ஒரு சினிமா திரைக்கென எழுதப்பட்ட மிக வெகுசன அங்கீகாரம் பெற்ற, மிக பரவலாக திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் போன்றவர்கள் மிக வெகுசன தளத்தில் ஒரு மரியாதையை பெறுவதற்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய பாடல்கள் ஒரு மிகப்பெரிய பின்புலமாக அமைந்தது என்பதெல்லாம் வரலாற்று உண்மை. ஆனால் அந்த மரபை தமிழொலி போன்ற கவிஞர்கள் உருவாக்கி இருக்கிற அந்த தமிழ் இலக்கிய மரபின் மரபாக நாம் கருத முடியாது. எனவே அருள் கூர்ந்து தமிழின் முப்பெரும் கவிஞர்கள் என்ற ஒரு தொடரை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதில் முதலிடத்தில் பாரதியும்,
இரண்டாம் இடத்தில் பாரதிதாசனும், மூன்றாம் இடத்தில் தமிழொலியும் இருக்க வேண்டும். அதை தமிழ் சமூகம் அங்கீகரிக்க வேண்டும். அந்த பின்புலத்தில் தான் இந்த முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் போன்றவர்கள் ஏதோ ஒரு காலத்தில் அவர்கள் அப்படி ஒரு கருத்தாடலை உருவாக்கியிருக்கிறார்கள். அதற்கான ஏதாவது தனிப்பட்ட காரணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றியான மிகுந்த ஈடுபாடு உடைய, அவருடைய ஊரை சார்ந்த பெரியவர் கே முத்தையா போன்றவர்கள் இந்த பட்டுக்கோட்டை மீது கொண்டிருந்த மிகுந்த ஈடுபாட்டின் வழியாக அந்த அமைப்பின் தலைவராக பல காலம் இருந்த முத்தையா போன்றவர்கள் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்றவர்களை அந்த அமைப்பில் இந்த முப்பெரும் கவிஞர்கள் என்ற வரிசையில் இணைத்திருக்கிறார்கள். அதை இன்றைக்கும் அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தயவு செய்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நமது முப்பெரும் கவிஞர்கள் என்பவர்களில் தமிழொலிதான் இறுதியானவர், முக்கியமானவர். அது எல்லோருக்கும் தெரியும். அவருடைய மேதின கவிதைகளாக இருக்கட்டும், அவருடைய காவியங்களாக இருக்கட்டும், அவருடைய கவிதைகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் முற்று முழுதாக மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்சிய கட்சிய அமைப்புக்குள்ளில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து அது சார்ந்த பின்புலத்தில் கவிதை உருவாக்கிய ஒரு பெருமகன் தமிழொலி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த பின்புலத்தில் தான் அவருடைய கவிதைகளை நாம் வாசித்து பார்க்கிற பொழுதும், அவருடைய ஆராய்ச்சி கட்டுரைகளான சிலப்பதிகாரத்தை பற்றி வாசிக்கிற பொழுதும், அல்லது அவருடைய திருக்குறளை பற்றி அவர் எழுதியிருக்கிற ஆராய்ச்சியை நாம் படிக்கிற பொழுதும், சமஸ்கிருதம் பற்றி அவர் பேசியிருக்கிற செய்திகளை படிக்கிற பொழுதும், அவர் உருவாக்கிய காவியங்களின் கவி வளம் பற்றிய பின்புலங்களை தேடுகிற பொழுதும், அவர் கவிதைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி சார்ந்த ஒரு கவி மரபில் மிகச்சிறந்த வளமுடைய ஒரு கவிஞராக அவர் இருக்கிற பின்புலத்திலும், குழந்தைகளுக்கென அவர் எழுதிய பல்வேறு ஆக்கங்களாக இருக்கட்டும், அவர் எழுதிய சிறுகதைகளாக இருக்கட்டும், இவை எல்லாமே தமிழொலி என்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை, மனிதனை தமிழ் சமூகம் பெற்றிருக்கிறது. அது இடதுசாரி மார்க்சிய கருத்து நிலை சார்ந்த கவிஞனம். எப்படி நாம் பாரதிதாசனை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய, திராவிட இயக்கத்தினுடைய குறியீடாக கொள்கிறோமோ, எப்படி நாம் பாரதியை இந்திய தேசியத்தின், காங்கிரஸ் போன்ற அமைப்புகளின் அது சார்ந்து உருவான மரபுகளின் ஒரு குறியீடாக கொள்கிறோமோ, அதை போல தமிழகத்தின் இடதுசாரி பொது உடைமை சார்ந்த குறியீடாக தமிழொலி இருக்கிறார். இந்த 3 குறியீடுகளும் நமக்கு முக்கியம். இந்த குறியீடுகள் சார்ந்துதான் நாம் வரலாற்றை கட்டமைக்க வேண்டிய அவசியமும் தேவையும் நமக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த மரபுக்கு மேலான இந்த முப்பெரும் கவிஞர்கள் என்ற அந்த ஒரு சொல்லாடலை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த சொற்பொழிவின் மூலமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே நண்பர்களே, தோழர்களே, கவிஞர் தமிழொலி என்று சொல்லக்கூடிய இந்த மனிதன் தன்னுடைய நிறைவாழ்வு வாழாத தன்னுடைய வாழ்வை அரை காலங்களிலே, ஒரு 80 ஆண்டுகள் வாழ வேண்டிய மனிதர் என்பவர் 40 ஆண்டுகளிலே வாழ்ந்து முடித்த வாழ்க்கையை கொண்டிருந்தார். அதற்கான காரணங்கள் என்ன, ஏன் அப்படி அவர் வாழ்ந்து மடிய வேண்டிய அவசியம் நேர்ந்தது என்பது பற்றியெல்லாம் நாம் இன்றைக்கு தீவிரமாக விசாரிக்க வேண்டும். அவர் எப்படி ஒரு சுயமரியாதை திராவிட கழக மரபிலிருந்து ஒரு இடதுசாரி கட்சி மரபிற்கு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு அந்த வாழ்முறையில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து பின்னர் ஒரு விடுதலை பெற்ற சுதந்திரமான கவிஞராக வாழ்ந்த அந்த நெறிமுறை பற்றியும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த எல்லா தன்மைகளையும் உள்ளடக்கிய கவிஞர் தமிழொலி என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த பெரும் சொத்து. அவருடைய கவிதை ஒன்றை நான் சொல்லி இறுதியாக முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அவருடைய தோழர்கள் எல்லாம் சேர்ந்து நீ எந்த கட்சியில் என்ற ஒரு சிறு தொகுப்பை 1948ஆம் ஆண்டு கொண்டு வந்தார்கள். அது மலேசியாவில் இருக்கக்கூடிய தோழர்களும் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய தோழர்களும் தேவக்கோட்டையில் உருவாக்கப்பட்ட இந்த உண்மை பிரசுரம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக நீ எந்த கட்சியில் என்ற அந்த சிறு கவிதை வெளியீடு வெளிவந்தது. என்ன பெரிய சோகம் என்று சொன்னால், நீ எந்த கட்சியில் என்று அவர் எழுதிய அந்த கவிதையை மறு வெளியீடு செய்கிற நம்முடைய பெரியவர்கள் பல பேர் நீ எந்த பக்கம் என்று அந்த கட்சியில் என்ற சொல்லை மாற்றிவிட்டு நீ எந்த பக்கம் என்று அண்மையில் அந்த கவிதையை அவர்கள் பதிப்பு செய்திருக்கிறார்கள். நல்ல வேளையாக எனக்கு அந்த முதல் வெளியீடு கிடைத்ததனால் அதை நாம் அந்த கவிதையை நான் படிக்க முடிந்தது. அதில் அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். தமிழனே கேள், தமிழனே நான் உலகின் சொந்தக்காரன், தனிமுறையில் நான் உனக்கு புதிய சொத்து, அமிழ்தான கவிதை பல அளிக்க வந்தேன், அவ்வழியில் உனை திருத்த ஓடி வந்தேன்,
இமை திறந்து பார், விழியை அகலமாக்கு, என் கவிதை பிரகடனம் உலகமெங்கும் திமுதுமுவென எழுகின்ற புரட்சி காட்டும், சிந்தனைக்கு விருந்தாகும் உண்ணவாணி. அடுத்த பத்தி சொல்கிறார், சீனத்தில் 20 கோடி மக்கள் செய்கின்ற புரட்சி போர் நமக்கு நல்ல ஞானத்தை அளிக்கின்ற நிகழ்ச்சியாகும். நமதருகில் தெலுங்கானா வீரமக்கள் காணத்து விளங்கனைய நைஜாம் தன்னை கருவறுக்க எழுந்ததுவும் நமது நாட்டின் ஈனநிலை ஒழித்துவிட நமக்கு திட்டம் இது ஒன்றோ காட்டுகின்ற புதிய ஜோதி என்று அவர் எழுதுகிற அந்த அந்த கவிதை தொகுப்பாக இருக்கட்டும். அவர் 1961 தனது இறுதி காலத்தில் தன்னை பற்றி தானே எழுதிய ஒரு ஒரு உயில் போன்ற ஒரு 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 8 பக்கத்திற்கான ஒரு சிறு பிரசுரம் ஒன்றை அவர் எழுதி வெளியிட்டிருக்கிறார். இந்த பிரசுரத்தை எனக்கு வழங்கிய அந்த அன்பு மாணவன் ஆய்வாளர் ப. சரவணன் அவனுக்கு நன்றி. அந்த 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 புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிற அந்த செய்தியோடு நான் இந்த உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அவர் எழுதுகிறார், போராடும் மனிதனின் புதிய உண்மைகள். 1961 அவர் எழுதியது. இந்த தலைப்பில் நான் என்னை பற்றி எழுத முற்படுகிறேன். நிலப்பிரபுத்துவம், முதலாளித்துவம் ஆகிய இருவேறு வர்க்கங்களின் தீய பண்புகளை எதிர்த்து தமிழ் மக்கள் போராடி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் அவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இலக்கியம் படைப்பவன் என்ற முறையிலும் புதிய சமுதாய அமைப்பை காண போராடும் சிந்தனையாளன் என்ற முறையிலும் இவ்வறிக்கையை நான் வெளியிடுகிறேன். பணமோ பக்கபலமோ அற்ற நிலையில் சமூகத்தின் தாழ்ந்த படியிலே வளர்ந்து தலைநிமிர்ந்த என்னை நிலப்பிரபுத்துவ பிற்போக்கும் முதலாளித்துவ முற்போக்கும் இருட்டடிப்பு செய்துள்ளன. அதன் காரணமாகவே மக்கள் மன்றத்தின் முன் மறைக்கப்பட்டிருந்த என்னை நானே அறிமுகப்படுத்திக் கொள்ள முன்வந்தேன். நான் முன்னர் சொன்ன முப்பெரும் கவிஞர்கள் என்ற மரபும் அதில் தமிழொலி இடம்பெறாமல் போன அந்த செய்தியையும் அவரே தன்னை பற்றி அந்த போராடும் மனிதன் உண்மைகள் என்று சொல்லி அவர் தன்னை பற்றி எழுதுகிற இந்த வரிகளும் நாம் இணைத்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனவே சாகித்ய அகாடமி தனது அந்த ஜன்னலின் வழியே என்ற எனது பார்வையில் தமிழொலி பற்றியான பதிவை செய்வதற்கு வாய்ப்பளிப்பதற்கு மீண்டும் நன்றி சொல்லி உரிய நேரத்தில் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தினால் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. விஜயரங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் தமிழ் ஒலியின் 2 நூல்களை சாகித்ய அகாடமி சார்பில் வெளிவந்துள்ளன. இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் சேத்து சஞ்சீவி அவர் எழுதிய தமிழொலி குறித்த ஒரு நூல் அண்ட் தமிழொலி கவிதைகளை தொகுத்து சேது சஞ்சீவி அவர் எழுதிய இன்னொரு நூல். இந்த 2 நூலை சாகித்ய அகாடமி சார்பில் வெளிவந்துள்ளன. சாகித்ய அகாடமியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கு வருகை தந்து தமிழொலி இலக்கிய படைப்புகள் பற்றி மிக சிறப்பாக உரையாற்றிய பேராசிரியர் பி. அரசு ஐயா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்தன. All viewers in all over world continuously watch Sahitya Academy literary programs in all 24 languages. Thank you.